Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த வேம்பயர்ஸ் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பார்க்கலாம். வேம்பயர்ஸ் மாதிரி இல்லை, இது ஒரு கிரியேச்சர்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கர்ஸ்டால் பாதிக்கப்பட்ட ஒரு லேண்டு. ஸோ இந்த மூவியோட மோஸ்ட் ஆஃப் த சீன் பார்த்தீங்கன்னா நைட் சீக்வன்ஸ் தான் ஹையாக இருக்கும். ஸோ ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிற ஒரு மூவி, வித் ஹாரருமே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 வந்த ஒரு மூவி தான். ஸோ தி பைட்டர் டேஸ்ட் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இந்த மூவியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு ஒரு ஹண்டிங் பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு அங்கேயே பில்டிங் ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் நிறைய ஃபேமஸான பிளேயர்ஸ்லாம் அங்கே வருவாங்க. இப்போ அந்த லேண்டில் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது யாருக்குமே ட்ரஸ்ட் இருக்காது. பிகாஸ் ஒரு நாள் அவங்க ஹண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு அன்னோன் உமன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வித்தின் செகண்ட்ஸில் ஒரு க்ரீச்சர் அவங்கள தூக்கிட்டு போயிடும், கிரியேச்சர். இப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு. அவங்க எல்லாருமே கர்ஸ்டால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது பலாயிரம் வருஷம் அங்கேயே அலைவாக இருப்பாங்க. இவங்க கூட ஒரு பர்சன் இருப்பான், அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவன் ஒரு போட்டிங் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன். கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும் அவனுமே அந்த பார்ட் ஆஃப் த கிரியேச்சர் தான். பட் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால செப்பரேட்டாக இருப்பான். அவனை மட்டும் யாரும் எதுவும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. கிளைமேக்ஸில் அந்த இடத்தோட லேண்ட் ஒன்று இருக்கும், அதோட டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க அந்த கிரியேச்சர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஹீரோயினில் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க டோட்டலாக. நிறைய சீக்வன்ஸ் இருக்குது இந்த மூவியில். ஒரு பவர்ஃபுல்லான பாத்திங் இருக்கும், அதில் அது உங்களை ஹீல் பண்ணும். அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். கிளைமேக்ஸில் ஒரு கன் ஷூட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும், அது செமையாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபியூ கிரியேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தாறுமாறாக கன்ஸ் எடுத்து கன் ஷூட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இதே பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் ஆகிட்டே இருப்பாங்க, ரீஜெனரேட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில சூப்பரான எலிமெண்ட்ஸுமே இந்த மூவியில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவி பிடிக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சீன் ஃபாரஸ்ட், ரிவர் அண்ட் அந்த லேண்டில் தான் நடக்கும், அந்த மிஸ்டீரியஸ் லேண்ட். தட் வாஸ் ஸோ குட். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் எல்லாமே சேஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அவங்களுமே அந்த ஃபாரஸ்ட்டில் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸ் தான். பட் அவங்க பல வருஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான கர்ஸ்டால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த கர்ஸ்டால் தான் ஒரு கிரியேச்சர்ஸ் மாதிரி மாறி இருப்பாங்க, கிரியேச்சர்ஸ். ஸோ இப்போ அவங்களால பவர்ஸும் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஹீரோயினை சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேகமாக ஓடி வந்து பக்கத்தில் ஒரு பெரிய ரிவர் இருக்கும். அந்த ரிவர் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் போட்டிங் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவங்க கூப்பிடுறது கேட்டும் அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் போட்டில். ஸோ இப்போ ஸ்விம் பண்ணி அந்த போட்டில் போய் ஏறுறாங்க வாண்டடாக. அந்த பர்சனும் அங்கே நடந்த எதுவுமே தெரியாமல் சும்மா காமனாக இருக்கான். இப்போ கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த பில்டிங் பக்கத்தில் வந்ததும் அங்கே அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த டைமும் அவங்க நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போய். பட் ஸ்டில் யாருமே அதை பிலீவ் பண்ணலை. அவங்க பாடியில் சில இன்ஜுரிஸ் இருக்கும். அதை காட்டியுமே அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இல்லை. இப்போ அந்த பர்சன்கிட்ட சொல்லியும் அவனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இப்போ ஹீரோயின் தாட் என்னென்னா, இங்கே ஏதோ மிஸ்டீரியஸாக இருக்குது, இதை நம்ம எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிங்கில் வந்த பர்சன்கிட்ட தனியாக மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நைட் டைம் 2 பேருமே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. அங்கே போகும்போது
அந்த பர்சனும் நம்ம ஹீரோயினும் செப்பரேட் ரூமில் லாக் ஆகிடுறாங்க. ஹீரோயின் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துடுவாங்க. இப்போ அவங்களோட கீ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இருக்கும். அவனுக்கு தெரியாமல் அந்த கீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவன் ஹீரோயினை பார்த்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வால் இருக்கும். அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு சீக்ரெட் வே இருக்கும், ஒரு பாத்திங் மாதிரி. அதில் விழுந்துருவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நைட் டைம் நடக்கிற சீக்வன்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஃபேண்டசி சீக்வன்ஸுமே இருக்கும். எக்ஸாம்பிள், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தில் விழுவாங்க. அதில் விழுந்து எந்திரிச்சதுமே அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜுரிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆக ஆரம்பிக்கும். தட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற ஒரு மூவி, ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ பைட்டர் டேஸ்ட் அப்படிங்கிற நேமில் 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். இந்த மூவியோட மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் நடக்கும். ஒரு டார்க் ஃபாரஸ்ட். நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீம்மேட்ஸும் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் ஹண்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹண்டிங் முடித்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரோட் வழியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு உமன் வேகமாக வந்து அவங்க காரில் வந்து விழுந்துருவாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு க்ரீச்சர் மாதிரி ஒன்று அவங்கள அட்டாக் பண்ணுற வர மாதிரி காட்டுவாங்க. ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஹீரோயினுமே அந்த டோரை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து காரை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கார் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டக் ஆயிரும். இப்போ அவங்க முன்னாடியே வித்தின் செகண்ட்ஸில் ஒரு க்ரீச்சர் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடும். இப்போ ஹீரோயினுமே கார்லேருந்து இறங்கி அந்த உமனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார், அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினை யாரோ சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுமே அங்கேருந்து வேகமாக ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் யாருக்குமே அவங்க மேலே கொஞ்சம் கூட ட்ரஸ்ட் இல்லை. பிகாஸ் ஷி டசன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப். ஸோ அவங்க கார் இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணாலுமே ஸோ அவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்குமே எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இல்லை அவங்க மேலே. ஸோ இப்போ ஹீரோயினுமே ரியலைஸ் ஆகுது, இவங்க யாருமே நம்ம சொல்கிறத நம்ப போகிறதில்ல. ஸோ சாலிடான ஒரு ப்ரூஃபை நம்ம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உமனுக்கு என்னாச்சு, அவங்க யார் அப்படிங்கிறத ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட் டைமே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத டைமில் அந்த பில்டிங்லேருந்து அவுட் சைடு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது பில்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா இவங்களை மீட் பண்ண அந்த உமன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு அன்னோன் பர்சன் வந்து அவங்களையுமே சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். இயர்லி மார்னிங் டைம். ஸோ அங்கே ஏதாவது பில்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா இவங்களை மீட் பண்ண அந்த உமன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு அன்னோன் பர்சன் வந்து அவங்களையுமே சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். இயர்லி மார்னிங் டைம்.